ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பவுன் நகை கூட ஈஸியாக சேமிக்கலாம் எப்படி அப்படிங்கிற கோல்டு சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய மணி சேவிங் ஐடியாஸ் அண்ட் கோல்டு சேவிங் ஐடியாஸ் போட்டிருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸ் பிளேலிஸ்ட்டும் இருக்குது, அதே மாதிரி ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ வீடு கட்டணும்னு ஆசை இருக்கவங்களுக்காக தான் அந்த ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்டு. ஸோ மறக்காமல் நம்மளுடைய ஓல்டு வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சேவிங்ஸ் உங்களாலே பண்ண முடியும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கான கோல்டு அண்ட் சில்வர் ரேட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ரெண்டு ரேட்டுமே அதிகமாகிடுச்சு நான் சொன்னேன். பட் பார்த்திங்கன்னா தீபாவளியோட பொங்கலுக்கு அதிகமாக தான் ஆகும், இன்னுமே அதிகமாகும் ரேட்டு. பார்த்திங்கன்னா 1 கிராம் தங்கம் 7340 ரூபா, 1 பவுன் பார்த்திங்கன்னா 58,720 ரூபா. சீக்கிரமே 60,000 கோல்டு ரேட் தொட போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளி 102 ரூபா. இதுதான் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை. இன்னுமே அதிகமாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, குறையிற வாய்ப்பை விட. ஸோ மறக்காமல் கோல்டு சீட் பே பண்ணாதவங்க பே பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தங்கமும் வெள்ளியும் விற்கிற ரேட்டுக்கு வெள்ளி கூட வாங்கிடலாம், பட் தங்கம் வாங்குறதுங்கிறது பாசிபிளே இல்லை. ஸோ சேமிப்பு ஒன்று மட்டும்தான் தங்கம் அதிகமாக சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ நமக்குள்ளே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வருஷம் இவ்வளோ சேமிச்சிடலாம், ஏன்னா இப்போ தான் நமக்கு ஜனவரி. ஸோ இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் நிறைய கோல்டு இந்த வருஷத்தில் சேமிக்க முடியும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஒரு விஷயத்துலேயே சேவிங்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லாவே ஒரு பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். நாங்கள் ஒரு நல்ல விஷயம் தொடங்குறப்பையும் எங்களுடைய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்வெஸ்டர்னு எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களோட தங்கம் மட்டும்தான். ஸோ எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சு பணம்னு ரெடி பண்ணுறது அப்படின்னா கோல்டை வச்சு தான் நாங்கள் யோசிப்போமே. ஸோ அதை வச்சே தான் நாங்கள் நிறைய நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் செய்ய போகிறோம். அதுக்குமே எங்களுக்கு பார்த்திங்கன்னா கோல்டு தான் உதவ போகுது. ஆல்ரெடி அதை பற்றி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு இடம் வாங்க போகிறோம், அதுக்கு நாங்கள் கோல்டை கொஞ்சம் விற்று கொஞ்சம் அடகு வச்சு தான் அப்படின்ட்டு. நீங்கள் நினைக்கலாம் நம்ம சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தையும் பண்ணலாமே அப்படின்ட்டு. அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலம் ரொம்ப கடந்து போயிடும். ஸோ நம்ம எதையுமே அப்பப்போ செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இல்லையா. ஸோ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நாங்கள் அந்த இடத்த விட்டுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு கிடைக்காது. 5 வருஷம் கழிச்சு வாங்கலாம்னு நினச்சோன்னா வேறு யாராவது வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நினச்ச எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நம்மளுக்கு பிக்கஸ்ட்டு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னா என்னுடைய தங்கம் தான். ஸோ அது போலவே என்னை போல் ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் தங்கத்தில் அதிக சேமிப்பு செய்யுங்க. அதுதான் சொல்ல வரேன். இப்போ ஒரு 50லேருந்து நம்ம 100 பவுன் சேமிக்கணும் அப்படின்னு நமக்கு நாமளே கோல் செட் பண்ணிக்கணும். அதில் 2024 எவ்வளோ சேமித்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்து 2025 எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்றதையும் நம்ம யோசித்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அது சாத்தியமாகும். எப்பயுமே ஒன்று முக்கியமான விஷயம் தங்கம் அதிகமாக சேமிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதில் கோல்டை சேவ் பண்ண ஆரம்பிங்க. அப்படி நம்ம சேவ் பண்ண ஆரம்பித்தாலே நம்ம நிறைய கோல்டு சேவ் பண்ணிடுவோம். இப்போது ஒரு வெட்டிங் டே வருதா, அதுக்கு உங்களால் முடிஞ்ச கோல்டு சேவிங்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்து பர்த்டே வருதா, அதுக்கும் ஒரு கோல்டு வாங்குங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் கோல்டாக சேமிச்சுட்டே வந்தீங்கன்னா அது ஒரு நாளைக்கு பெரிய தங்கமாக மாறும். நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு நமக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி வாங்கி பழகுங்க. இப்போ ஒரு கிஃப்ட் பர்பஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஹஸ்பண்ட்க்கோ ஒய்ஃப்க்கோ நீங்கள் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டில் வாங்கி கொடுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஜிஆர்டியில் 100 மில்லிகிராம் காயின் இருக்குது. நான் இப்போ நியூ இயருக்கு கூட பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் காயின் ஒன்று வாங்கிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாகவே 850 ரூபாக்குள்ளே தான் இருக்குது. நமக்கு ஒரு 850 ரூபாக்குள்ளே தங்கம் கிடைக்குதுன்னா தாராளமாக அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுபோல் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தங்கம் சேமிக்கலாம். ஏன்னா மில்லிகிராம்ஸ் 100 மில்லிகிராம், 200, 300, 250, 500, 1 கிராம், இந்த மாதிரி நமக்கு கிராம் வைஸாக மில்லிகிராம் வைஸாகவே கோல்டு காயின் ஜிஆர்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன், அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக இருந்தாலும், தீபாவளியாக இருந்தாலும், இப்போ வரப்போகிற பொங்கலுக்கு, அது மாதிரி நம்ம கோல்டில் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறைய 50 பவுன் என்ன 100 பவுன் கூட நம்மளால் தங்கமாக சேமிக்க முடியும். அதுலேயும்
கோல்டு ஜுவல்லரியாக வாங்குறத விட கோல்டு காயினாக வாங்கணும்னா ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. கண்டிப்பாக தங்கத்தை விற்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஐடியா இருக்குது. நம்மளுக்கு இப்போ பொன் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம வந்து நகை வந்து சேமிக்க ஆசைப்படுவோம். இதே பையனாக இருந்தால் நம்ம வந்து ஓரளவுக்கு தங்கத்தை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் காயின்ஸில் வந்து செய்யலாம். கோல்டு ஜுவல்லரி போதுமான அளவு மட்டும் வச்சுக்கிட்டு கோல்டு காயின்ஸ் சேமித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேல் பண்ணுறப்ப அப்படியே போகும். ஏன்னா கோல்டு நகைகளை வந்து நம்ம விற்றோம் அப்படின்னா வந்து அன்னைய ரேட்டுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. டஸ்ட் இருக்குது அது இருக்குது அப்படின்னு கழிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கழிச்சிட்டு தான் வந்து நமக்கு பணம் வந்து கிடைக்கும். பட் கோல்டு காயினை சேல் பண்ணால் அன்னைய ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. ஸோ ரொம்ப லாபம் கோல்டு காயின் வந்து சேமிக்கிறது. ஒருத்தர் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பார்த்து பண்ணணும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பர்த்டே வருது அப்படின்னா பெரிய லெவலில் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணணும், அப்போ தான் பெருமை அப்படின்னு வந்து நினச்சி செலிப்ரேட் பண்ணுவோம். நாங்களே என்னோட ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு அது மாதிரி தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ பையனுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பர்த்டே வந்து சும்மா கேக் கட் பண்ணி ரொம்ப வேண்டியவங்களை மட்டும் கூப்பிட்டு அந்த மாதிரி வந்து செய்யலாம், சிம்பிளாக செய்யலாம், அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே பாப்பாவுக்கு செஞ்சதுக்கு எவ்வளோ ஆகுன்ற அமௌண்ட் வந்து ஓரளவு தெரியும். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து இப்போயாச்சும் வந்து நம்ம வந்து கோல்டாக சேவ் பண்ணிடலாம், தம்பிக்கு வந்து ஏதாவது கோல்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம பெருமைக்காக அடுத்தவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போட்டு ரொம்ப கிராண்டாக அப்படி ஒன்றும் நம்ம வந்து செலவு செஞ்சுறதுக்கு பதிலாக நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அது வந்து தங்கமாக மாற்றிடலாம் அப்படின்றது என்னோட எண்ணம். ஸோ வந்து இது வந்து நான் கம்பல் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட பர்த்டேவை சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பர்த்டே எல்லாருமே வந்து பெரிய லெவலில் கொண்டாடணுன்னு தான் ஆசைப்படுவோம். பட் உங்களுடைய குழந்தைங்களுக்கு அதை தங்கமாக மாற்றி கொடுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் கோல்டு சீட் போட்டு நகை வாங்குறது. என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட் போட்டோம்னா நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால நம்மளுக்கு செய்கூலி சேதாரங்கிற அதிகமாக ஒரு கடையிலுமே அதிகமாக தான் போடுறாங்க. ஸோ செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து ஆனால் நார்மலாக நம்ம கொடுத்து தான் ஆகணும் எந்த இது சீட்டு போட்டாலுமே. பட் வந்து ஒரு சில கடையில் ஜிஎஸ்டியுமே இல்லாமல் சீட்டு போட்டால் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த என்எஸ்கே அந்த மாதிரி கடை ஷாப்ஸில். பட் நான் அங்கெல்லாம் நேராக போய் விசிட் பண்ணி பார்த்ததில்ல. போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்எஸ்கேல காப்பு இந்த ராட் காப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி வந்து ஒரு நாள் நான் பார்க்க போகணும் அப்படின்னு தான் இருக்கேன். கண்டிப்பாக போனேன்னா நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு ஒருத்தரும் போடுங்க. ஏன்னா அதில் நமக்கு பெனிஃபிட் வந்து இருக்குது. குலுக்கு சீட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு சீட் தான் கட்டியிருக்கோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிராம்ஸ் கடைசியில் வருமோ அந்த தங்கத்தை வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து கோல்டு சீட் போடுறதுல முக்கியமான விஷயமே கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரி போடணும். கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் ஒருத்தரும் கோல்டு சீட் போடுங்க. ஏன்னா நம்ம சீட்டு போட்டாலே நமக்கு நகை வந்து சேர்ந்துடும். போட்டதுக்காகவே நம்ம வந்து கட்டிடுவோம், சரி போட்டமே இருக்குது அப்படின்ட்டு நம்ம கமிட்மெண்ட்குள்ளே வந்து நம்மளே போய்க்கணும். போனால் தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்வோம். ஸோ அதனால் வந்து நகை சீட்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் சேர்த்து ஃபஸ்ட்டு 1 கிராம் கிடைக்கும், அடுத்து நம்ம 10 கிராம் எடுக்கலாம். அப்படியே நம்ம எடுத்து 10 பவுன் அப்புறம் 100 பவுன் கூட நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிட முடியும். ஸோ ஒருத்தரும் மஸ்ட்டு கோல்டு சீட் வந்து போட்டு வைங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சின்ன தங்கம் வாங்கினீங்கன்னா கூட ஃப்யூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க்லலாம் கோல்டு காயின் அடகு வைக்க மாட்டாங்க, அதையும் சொல்லிக்கிறேன். எல்லா ஒரு சில பேங்க்கில் தான் வாங்கிப்பாங்க. கவர்மெண்ட் பேங்க்ஸ்லலாம் நிறைய மேக்ஸிமம் வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அடகு வைக்கணும் அப்படின்னா கோல்டு ஜுவல்லரி தான் பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கண்டிப்பாக ஒரு 50 பவுன் 100 பவுன் நம்மளால் சேர்த்துட முடியும். அதுக்கு நம்மளோட நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.